ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேர் வந்து ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணியிருந்தோம். அப்படி செக் பண்ணும்போது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேர் வந்து ஆட் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கரெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க நியூவாக ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம நியூ ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, ஸோ அதில் பார்ட் நம்பர் சீரியல் நம்பரில் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஈஸியாக உங்களுடைய இப்போதைக்கு ஓட்டர் ஐடி கார்டை வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது voter.eci.gov.in அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு போட்டுக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சா நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் லாகின் பண்ணாமல் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் யாருடைய ஓட்டர் ஐடி வேணாலும் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியிலே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் கிடையாது. உங்களுடைய ஃபேமிலிஸ் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களது வந்து அப்டேட் ஆகிருக்கா, ஸோ அதுக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூவாக அப்ளை பண்ணவங்களுக்கு கூட உங்களுக்கு ஓட்டர் ஐடி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த எபிக் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நியூவாக அப்ளை பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அல்லது எபிக் நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான் அந்த எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எபிக் நம்பர் இருக்குது அப்படின்னா எபிக் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய ஸ்டேட் ஸோ தமிழ்நாடு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்டோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஓட்டர் ஐடி நம்பரை ஸோ மொபைல் நம்பரோட லிங்காக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக உங்களோட மொபைல் நம்பரை ஃபார்ம் 8 கொடுத்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி மொபைல் நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூவாக இப்போ தான் மொபைல் நம்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தாலே இதுமாரி வரும். மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். லாஸ்ட் 4 டிஜிட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணாலே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம அந்த ஓட்டர் ஐடி நம்பரில் வந்து என்டர் த ஓடிபி அப்படின்ற இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபார்ம் 8 அப்டேட் பண்ணணும். ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் அல்லது உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வெரிஃபை கொடுத்தா லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. டவுன்லோட் யுவர் எபிக் கார்டு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலே உங்களுடைய ஃபோட்டோவோட உங்களுடைய QR கோடோட ஸோ டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த நியூ ஓட்டர் ஐடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டிஜிட்டலாகவே நீங்கள் வந்து இந்த ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் கலர் ஜெராக்ஸ் கலர் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதே போல் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய இஎபிக் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதி அப்படின்றத நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை டவுன்லோட் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.